அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக செய்ய போகிறீங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு நான் வந்து தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த கட் பண்ண தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் பச்சரிசி மாவு போட போகிறேன். இதுக்கு ஒரு அரை கப்பு நீங்கள் வந்து இந்த மாதிரி தேங்காய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கூடுதலாகவே நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் துருவிட்டு ஒரு பவுலில் எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுறேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு அரை கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். வறுத்து தானே எடுத்து வச்சுருக்கேங்க. தோலை எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க. நம்ம இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும், இதுவும் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன்னாக்கா, நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ அதோட ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் வந்து உருவி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா கலர் மாறுறதுக்குள்ளே நான் வந்து ஒரு கப்பு நான் வந்து நெய்ஸாக அரிஞ்சு வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஒரு 6-7 வெங்காயம் இருக்கும். நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு இருக்கும். பாருங்கள், ஒரு 2 பச்சை மிளகாய் அதோடு நான் வந்து நறுக்கி போட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் நல்லா வதக்கலாம். நம்ம வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப நேரம் நல்லா ப்ரௌனாலாம் ஆக தேவையில்ல, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு கொத்து மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த சமயத்தில் நீங்கள் சேர்க்கும்போது அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க. நான் வந்து கலருக்கோசரம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து துருவி வச்சுருந்து தேங்காவை எடுத்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தேங்காவை இந்த சமயத்தில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதில் இருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வரும். நீங்கள் நைட்டு வச்சு சாப்பிட்டா கூட இந்த ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த வெங்காயத்தோடு இந்த தேங்காவை நல்லா ஒரு 2 நிமிஷம் கைவிடாது அந்த எண்ணெயிலே வதக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்குங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம சாதாரணமாக இடியாப்ப மாவு தாங்க நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கி சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்து வேர்க்கடலை பொடி நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதோடு சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் நான் வந்து தூள் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவோ குறைச்சவோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. இன்றைக்கி நான் இதை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக செஞ்சுருக்கேன். இல்லாட்டி நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் இந்த ரெசிபி அப்படியே வெறுமனையே சாப்பிட்டுடலாம். அப்படி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணியும் அதே சமயம் நீங்கள் வந்து கூடுதலாக ஊற்றிடக்கூடாது. நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. எனக்கு வந்து இந்த ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு ஒரு 7 உருண்டை எனக்கு வந்து வந்துச்சு. நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிருக்கும் போது நம்ம நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். நீங்கள் தட்டி விடும்போது பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே தட்டி விட்டுறேன். கையாலேயே ஓரத்தில் நமக்கு வெடிக்கிற மாதிரி வரும். அப்படியே சேர்த்து விட்டு நம்ம அப்படியே தட்டி விட்டுக்க வேண்டியதாங்க. நல்ல நம்ம வந்து மெல்லிஸாக தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வேக வைங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் நமக்கு. திரும்ப ஒரு ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். திருப்பி ஒரு 2 நிமிஷம் போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடை நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு வந்து அரிசி மாவு இருந்தாலே போதும், இந்த ரெசிபி நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அதே மாதிரியே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாகவும் முறுமுறுன்னு சூப்பராக உள்ளெல்லாம் வந்து நல்லாவே வந்திருக்குங்க. அந்த தேங்காவோட வெங்காயத்தோடலாம் சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.